ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சினிமா துறையில பேச்சு ஒண்ணு அடிபட்டு இருந்தது. எதுக்குப்பா இவர் இந்த மாதிரி பண்ணாரு, இப்படி பண்ணிருக்க கூடாது, செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சினிமா வட்டாரங்களை சுற்றி தான் இந்த பேச்சுகள் அடிபட்டுட்டு இருந்தது. இப்ப சினிமா துறையை தாண்டி அரசியல் களத்துக்கு இந்த பேச்சு அப்படியே தாவி இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கமலஹாசன், ரஜினிகாந்த், சுந்தர்சி இவங்களுடைய 3 பேருடைய கூட்டணியில ரஜினியோட 173வது படம் சுந்தர்சி இயக்கத்துல நடிக்க போறாரு ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வந்தது. ஷூட் எல்லாம் நடந்தது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த இன்வைட் பண்ற ஷூட் எல்லாம் நடந்தது. எல்லா போட்டோலாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த அறிவிப்புக்கு பிறகு சுந்தர்சி ஒரு அறிக்கை ஒன்று விடுறாரு. ரஜினிகாந்த், கமலஹாசன் இந்த 2 ஆளுமைகள் கூட என்னால இந்த படத்தை இயக்க முடியல, நான் வருந்துகிறேன், இந்த படத்துல இருந்து நான் விலகுறேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டார். அறிக்கை விட்டுட்டு அவரு போயிட்டாரு. ஆனா இந்த பேச்சு சினிமா வட்டாரத்துல ரொம்பவே பேசினது. ஏன் விலகணும், எதுக்கு விலகணும், அப்படி என்ன ரஜினிகாந்த் பண்ணிட்டாரு, இல்ல கமலஹாசன் பண்ணிட்டாரு அப்படின்னு ரொம்பவே கொடைஞ்சு பேசியிருந்தாங்க. ஒரு கட்டத்துல இந்த பேச்சு அருணாச்சலத்த படத்துல ரஜினிகாந்த் சுந்தர்சியும் நல்லதானப்பா கூட்டணி அமைச்சு வெற்றி படமா தானே கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு பிறகு திரும்ப கூட்டணி வருது. ஏன் இந்த கூட்டணி வந்து போச்சு? ஒருவேளை ரஜினி மேல தப்பா, இல்ல சுந்தர்சி மேல தப்பா, இல்ல கமலஹாசன் உள்ள எதனா நுழைஞ்சாரா? இப்படி பேச்சுகள் முக்கோண வடிவேல போயிட்டே இருந்தது. இப்படி ஒரு டாக்கு போயின்னு இருக்கும் போது நெட்டிசன்கள் இதை வந்து சும்மாவே விடல. எப்படிங்க தலைவர் 173வது படத்துல இருந்து சுந்தர்சி விலகலாம், என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு ட்ரோல் பண்ணி விட்டு இருந்தாங்க நெட்டிசன்கள். அதுல ஒருத்தர் மட்டும் துண்டா தனியா மாட்டியிருக்கா போல. என்ன கேட்டிருக்காருன்னா, குஷ்புவை இணைச்சி இந்த படத்துல ரஜினிகாந்தோட குஷ்பு இணைச்சி ஒரு தவறான கருத்தை வந்து என்ன பண்ணிருக்காரு, பரப்பி இருக்கிறார். சோ குஷ்பு அவர்களும் என்ன பண்ணிருக்காங்க, பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இப்போ உங்க வீட்டுல இருக்கிற ஒரு பெண்மணியை இது மாதிரி சொல்லுவீங்களா, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள இந்த மாதிரி நீங்க பேசுவீங்களா, பண்ணுவீங்களா அப்படின்னு அவங்களும் தக்க பதிலடி கொடுத்துருக்குறாங்க. சோ இப்ப இதுல அலசி ஆராய்ச்சி பார்த்தா என்ன விஷயம், யார் அவரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகி அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. விஜய் போட்டோ வச்சிருக்கிறாரு. தமிழ தாவேக்கா வெற்றி அப்படின்னு போட்டு அந்த டைட்டில் அந்த ப்ரொஃபைல் பேரோட போட்டு இவர் தானே பண்ணியிருக்கிறாரு. குஷ்புவை ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்காரு. குஷ்பு அவர்கள் உங்கள மாதிரி ஒரு ஆளால தான் என் தம்பி விஜய்க்கு கெட்ட பேரு வச்சு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, உங்களை மாதிரி ஒரு ஆளால தான் என் தம்பி விஜய்க்கு கெட்ட பேருன்னு. தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற நிர்வாகிகள் எந்த அளவுக்கு தரங்கெட்டு போயிருக்கிறாங்க. ஒரு ஒரு செய்தியா நீங்க பார்த்திருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு இதுல குஷ்பு பாஜகவின் பின்புலமா இருக்கிறாங்க. இப்போ பாஜகவுக்கும் விஜய்க்கும் ஆகாம இருக்கு. சோ இதை இப்படி பயன்படுத்தி குஷ்புவை நீங்க இந்த அளவுக்கு தரக்குறைவா நடத்துறீங்க. அப்படி அரசியல் ரீதியா நீங்க என்ன பண்ணணும், எதிர்க்கணும். சினிமாவை சினிமாவா பார்க்கணும். கருத்தியல் ரீதியா நீங்க என்ன பண்ணணும், எதிர்க்கணும். ஆனா இங்க சினிமாவையும் அரசியலையும் கொலாபரேஷன் பண்ணி பாஜகவின் பிரமுகரா இருக்கிற குஷ்புவை நீங்க கேவலப்படுத்துறீங்க அப்படின்னா விஜயோடைய மனநிலைமை, உங்க கட்சியுடைய நிர்வாகிகள் மனநிலைமை என்னவா இருக்குதுங்க? அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு எஸ்ஐஆர் முறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அதுல கூட இதே சிவானந்தா சாலையில இதுக்கு முன்னாடி அஜித்குமார் வழக்குக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க விஜய் தலைமையில. அப்பவும் அந்த இடத்துல பொது சொத்துக்கு சேதப்படுத்தினாங்க. கார்பரேஷன் நடுவில் டிவைடர் வச்சிருப்பாங்களா, அது மேல ஏறி அந்த கம்பை உடைச்சி நாசனம் பண்ணாங்க. இன்னைக்கும் அதே வேலைய தமிழக வெற்றி கழகம் செஞ்சிருக்கு. தொடர்ந்து இவங்களெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாதுங்க. இதுக்கும் சொல்லுவாங்க, போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தது, போலீஸ் போய் கேட்க வேண்டியதானே அப்படின்னு. அப்படி கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, இங்க எங்களை தடுக்கிறாங்க, அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க. அப்படி ஒண்ணுமே பண்ணாததுக்கு ஆதவ அர்ஜுனா மேடையில ஏறி என்ன பண்றாரு, காவல்துறை வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது, ஸ்டேஜ் இத்தனை அடி போடணும், அத்தனை அடி போடணும். சிஎம் சொன்ன, சிஎம்க்கு வேற வேலையே கிடையாதா? எல்லாத்துக்கும் எதுக்குப்பா நீங்க சிஎம் இழுத்துறீங்க, ஜாயின் பண்ணிக்கிறீங்க? சிஎம்க்கு வேற வேலையே கிடையாது. தமிழக வெற்றி கழகம் எங்க ஸ்டேஜ் போடுறாங்க, இத்தனை அடிக்கு போடணும், இத்தனை அடிக்குன்னு போடணும், அவருக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறது தான் சிஎம்க்கு வேலையா? உங்களுக்கு வேணா அந்த மாதிரி கீழ்த்தனமான வேலைகள்லாம் இருக்கலாம், சிஎம்க்கு அப்படி இல்லை. உங்களை விட மக்கள் மேல அவருக்கு அக்கறையா இருக்கிறதுனால அவரு இத விட்டுட்டு தாண்டி போறாரு. ஆனா திரும்ப திரும்ப திரும்ப
திமுகவை வம்புக்கே இழுக்கிறாங்க. கூட்டம் எஸ்ஐஆரை கண்டிச்சு நீங்க எதனா நியாயமா பேசுனீங்களா, அர்த்தமா கருத்தியல் ரீதியா பேசுனீங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. இந்த மேடையில கூட திமுகவை நாங்க ஊர்க்கா மாதிரி தொட்டு போனா உங்களுக்கு பாஜகவை பார்த்து பயம் கிடையாது, அதிமுகவை பார்த்து பயம் கிடையாது, திமுகவை பார்த்துதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு பயம். அந்த பயம்தான் இவங்களை தூங்கினாலும் திமுக, எழுந்தாலும் திமுக, பாத்ரூம் போனாலும் திமுக சிந்திக்க வைக்குது. மூளையில போட்டு கொடாயிறாங்க திமுக காரங்க. அதனாலதான் இவங்களால பொறுத்துக்கவே முடியல. எங்க போனாலும் திமுகவை குறை சொல்றது. என்ன விஷயம் அப்படின்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் நேருக்கு நேரா வந்து பதிலடி கொடுத்துற பிரச்சனையே கிடையாது. ஆனா திமுக இவங்களெல்லாம் ஒரு மனுஷனாவே மதிக்காம சட்டம் பண்ணாம போறாங்க பாத்தீங்களா? அதுதான் இவங்களுக்கு எரிச்சல. நான் மேடை போட்டு கத்தின்னு இருக்கேன்பா, உங்களை ரொம்ப தரகுறவா பேசுறேன், என்ன எதனா திட்டு, என்ன எதனா பேசு அப்படின்னு இருக்காங்கல்ல. சட்டம் பண்ணாம இருக்கிற ஒரு படத்துல வடிவேலு டீ குடிப்பாரு. ஒரு குட்டி பையன் எரும மாடு வா வா அப்படின்னு சொல்லிட்டு போனவரு, ஒரு 4 ஜெயிடாண்டிக்கா கண்டுக்காம இருப்பாரு. வடிவேலு கோவப்பட்டு போயிட்டு கிட்னியை வந்து என்ன பண்ணுவாரு, பறி குத்துறாரு. அந்த மாதிரிதான் சட்டம். நீ பாட்டுன்னு கத்தி நீரு, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. திமுக அது அந்த ரேஞ்சில் இருக்கு, தாவைக்கா இங்க இருக்கு, நீ எப்படி நான் பார்த்து கத்தின்னு இருப்பா, எனக்கு அதை பத்தி சட்டம் பண்ணாம போறாங்களே திமுக. இதுதான் இவங்களுக்கு பொறுத்துக்கவே முடியல. பாஜகவை கண்டிச்சு கூட்டம் போட்டாலும் திமுக பத்தி பேசுவாங்க, தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கூட்டம் போனாலும் திமுக பத்தி பேசுவாங்க. இவங்க ஸ்டேஜ் போடுறது எல்லாமே திமுக திட்டுறதுக்கு தான். ஆனா ஒரே ஒரு விஷயம், நீங்க திமுகவை திட்டுறேன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஆதரவாகவே இவங்க பேசுறாங்க. நீங்க எந்த அளவுக்கு திமுகவை திட்டுறீங்களோ அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்ல திட்டங்களை இவங்க என்ன பண்றாங்க, செஞ்சுட்டே இருக்காங்க. மக்கள் மத்தியில இவங்களுடைய இமேஜ் ஏறிட்டு தான் போயின்னு இருக்கு. சோ இவங்களுக்கு எல்லாருமே இப்படிதான் இருக்கும். இன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நடந்ததுல திரும்பவும் டேமேஜ் பண்ணிருக்காங்க. இவங்களெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, இவங்களால ஒரு ஒழுங்குமுறையில கொண்டு வர முடியாது. இவங்களா நினைச்சாதான் கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். அந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்கள, அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கல்ல, அவங்கள சொல்லணும். இவங்க என்னன்னா கூட்டத்தை கூட்டுறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் கூட்டிட்டு கிரௌட காட்டிட்டு, அந்த பொருள் உடஞ்சா என்ன, சொத்து சேதம் அடைஞ்சா என்ன, எங்களுக்கு என்ன, அதுனா எங்க வீட்டு சொத்தா, அரசு சொத்து தானே, பொது சொத்து தானே அப்படின்னு மெத்தனமா இருக்காங்க. இதெல்லாம் இவங்கள அப்படி சொல்றது, இவங்களுக்கு வந்து இந்த டெபாசிஷன் தொகை அதெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகாது. வேலை செய்ய ஓடணும். இறங்கி இந்த கம்பை நீங்க தானே உடைச்சிங்க, இந்த கம்பை பத்த வைங்க, இந்த கம்பை நட்ட வேலை செய்விக்கும். அப்படி செய்ய வச்சாதான் திரும்பவும் அடுத்த கூட்டத்துல போயிட்டு பொது சொத்தை சேதப்படுத்த மாட்டாங்க, மத்தவங்க சொத்தை சேதப்படுத்த மாட்டாங்க. இப்ப இதுவே இவங்க வீட்டு சொத்துனா, இப்போ உதாரணத்துக்கு மதுரையில மீட்டிங் நடந்தாங்க, கொடி கம்பம் எதுமோ ஒரு கார்ல வந்து விழுந்துச்சு, அவர் எப்படி கதறி அழுதாரு. இது மத்தவங்க கார்ல விழுந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்படு, சட்டம் பண்ணிருக்க மாட்டாங்க. அவனுக்கு வந்தாதான் வைத்த வலியும் தலைவலியும் அப்படின்னுவாங்கல்ல, அது மாதிரிதான் தமிழக வெற்றி கழகத்துல இந்த மாதிரி ஒரு அராஜகம் நடந்துகிட்டு தான் இருக்கு. சோ இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுடைய மனநிலைமை. இதே மனநிலைமையில தான் குஷ்புவை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி ரொம்ப அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா குஷ்பு அக்கா லெப்ட் ரைட்னு வாங்கி இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்ல, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை எல்லாம் இப்படிதான் பேசுவீங்களா அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான ஆளாலதான் என் தம்பி விஜய்க்கு கெட்ட பேர் வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு தற்கூரியாலா, எந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்த ஒரு தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாருமே நினைச்சு பார்க்கணும். நிச்சயமா தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற நிர்வாகிகளோ தொண்டர்களோ ஒரு அறிவு சார்ந்த விஷயத்துல வந்திருக்காங்களா, ஒரு பொது சொத்தை காப்பாத்துறது இல்ல மத்தவங்க சொத்து சேதப்படுத்த கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்திருக்கிறாங்கன்னா இல்லவே இல்ல. இவங்க இந்த கூட்டம்ல எத்தனை கூட்டம் போனாலும் இவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. இத்தனைக்கும் விஜய் வரல, ஆதவர்ஜனா புஷி ஆனந்த் தான். அதுக்கே என்ன பண்ணிருக்காங்க, இந்த அளவுக்கு டேமேஜ். விஜய் வந்திருந்தா இன்னும் என்னென்ன டேமேஜ் நடந்திருக்கும் அதெல்லாம் பாரு. இதுவே விஜய் வந்திருந்தா இன்னும் என்னென்ன டேமேஜ் நடந்திருக்கும், இன்னும் எப்படிலாம் நடந்திருக்கும் அப்படின்றத நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. எஸ்ஐஆரை கண்டிச்சு நாங்க மீட்டிங் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை திட்டி இருக்கிறாங்க. குஷ்புவை நாங்க கலாய்க்கிறோம், ரஜினி படத்துல இருந்து சுந்தர்சி விலகிட்டாரு, அதனால குஷ்புவை வச்சு நம்ம கண்டனங்களை தெரிவிக்கலாம் அப்படின்ற விஜய் கட்சி சேர்ந்த ஒரு சில நெட்டிசன்களும் பெண்கள் கூட பார்க்காம குஷ்புவை இந்த அளவுக்கு கீழ்த்தனமா என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. இப்ப குஷ்புவை ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த அளவுக்கு கேவலமா கீழ்த்தனமா பேசுறீங்க. ஆனா பெண் உரிமைகளை பத்தி இவங்க தலைவரோ இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பெண் உரிமைகளை பத்தி பேசுவாங்க. ஆனா இவங்க தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, பெண்ணை இழிவா பேசுவாங்க. இதுதான் விஜய் கட்சியோட இரட்டை வேடம். இதுதான் விஜய் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளோட மனநிலைமை அப்படின்றது தெல்ல தெளிவா தெரியுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.